அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ப்ரிவென்டிவ் ட்ரக்ஸ் தடுப்பு மருந்துகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த தடுப்பு மருந்துகள் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஃபிட்ஸ், எபிலெப்சி, இந்த வலிப்பு நோய் வந்தால் அதிர்ச்சியினாலோ அல்லது விரக்தியினாலோ அல்லது சலிப்புத்தன்மையினாலோ ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்துடுது, வலிப்பு நோய் வந்துடுதுன்னா உடனடியாக அவங்களுக்கு இக்னேஷியா இல்லை மதர் டிஞ்சர் 20 டிராப்ஸு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக அது வர்றது நின்று போய்விடும். இதே இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக வலிப்பு இருக்குது, ஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதியில் அமில் நைட்ரேட் 30 டைல்யூஷனை அவங்க கர்ச்சீப்பில் ஒரு 10-20 சொட்டு போட்டு அதை அவங்க மூக்கில் வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ண வைங்க, நுகர வைத்தீர்களேயானால் அவங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த பிரச்சனை வலிப்பு நின்றுவிடும். இதே இக்னேஷியா மருந்தை தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுத்து வரும் பொழுது அது தடுப்பு மருந்தாக மாறி அந்த வலிப்பு நோய் வராமல் அதிர்ச்சியினாலோ விரக்தியினாலோ சலிப்புத்தன்மையினாலோ அவர்களுக்கு அந்த வலிப்பு நோய் வராமல் தடுக்கப்பட்டுவிடும். அடுத்ததாக நண்பர்களே, இந்த நகைச்சுத்தி ஒயிட் க்ளோ ஃபிலான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பிரச்சனை நகத்தை சுற்றி என்ன இருக்கும், வீக்கம் வந்துடும், ரெட்டிஷாக இருக்கும், வலி தாங்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனை தொடர்ச்சியாக வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோமியோபதியில் கல்கேரியா சல்ஃபூரிக்கம் அதில் 12x மெடிசனை வாங்கி காலை மதியம் மாலை அப்படின்னு 3 வேளைக்கும் தொடர்ச்சியாக ஒரு மாதம் சாப்பிடுங்க. மீண்டும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்கப்பட்டு விடும். அடுத்ததாக இன்னொரு நோய்க்கான தடுப்பு மருந்துகளை பார்ப்போம். என்ன அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்னு சொல்லுவோம். இடையிடையே வரக்கூடிய இடைப்பட்ட காய்ச்சல், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர். இப்போ காய்ச்சல் வரும், திடீர்னு நின்று போயிடும், திரும்ப காய்ச்சல் வரும், திடீர்னு நின்று போயிடும், ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் வராது. இப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு காய்ச்சல் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் ஒருவருக்கு வருதுன்னா அதை வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 மருந்து இருக்குதுங்க ஹோமியோபதியில். காலையில் ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 பொட்டன்சி சாப்பிடுங்க, ஒரு டோஸு. மத்தியானம் சின்னினம் செல்ஃப் அது 30 பொட்டன்சியில் ஒரு டோஸ் சாப்பிடுங்க. இரவு நேட்ரமியூர் 30ல் ஒரு டோஸ். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 15 நாள் சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்கின்ற நோய் அறிகுறியே வராமல் தடுக்கப்பட்டுவிடும் எதிர்காலத்தில். இவ்வாறு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகள் மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அல்லது தெரிந்ததையும் சொல்லாமல் பலர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இதையெல்லாம் மக்களுக்கு ஓப்பனாக வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். ஆகையினால் நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஆரோக்கியமானவராக தொடர்ந்து வைத்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு இந்த காணொளி காட்சியினை, வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களும் பயனடைகின்ற வகையிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்து சேர்த்தும் என்பதனை கூறி இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.